சாப்பிட்டதுல இருந்து எனக்கு மயக்கமா வருது, வாந்தி வர்ற மாதிரி இருக்கு. எத்தனை மாசம்டா? மாங்காய சாப்பிடணும் போல இருக்கு. புளித்தீங்கன்னு போல இருக்குமே. அத நீ தின்னியா? நான் திங்கல. நீ திங்க சொல்லாத. என்னன்னு தெரியல, கை கால்லாம் ஒரு பக்கமா இழுக்குது. இந்த பப்புனுக்கார் பேர் கேட்டதுல இருந்து அப்ப வீட்லயே உச்சா போயிட்டேன். என்ன மாதிரி உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது. ஐயோ, ஒவ்வொருத்தரும் இப்படியே சொன்னீங்கன்னா யார் மாதிரி பிறக்குது நான்லடா சொல்லணும். நீங்களாவே சொல்லிக்கிறீங்க எனக்கு பிறக்குது எனக்கு பிறக்குதுன்னு. முடிவா குழந்தை பிறந்துச்சு, பாவாடைய தூக்கிக்க பாரியா குள்ள கிடக்கான்னு. பாவாடைய தூக்கி உன் பால் டப்பி உன் லப்பரை கொண்டு வா, இந்த குழந்தை குடிக்கட்டும். பிறந்த குழந்தை உடனே பால் கேக்குது. இந்த கொடுமையாடா. வாடா செல்லந்தா, வா தண்ணி கலந்து தரேங்க. வா, நான் சீம்பால் தரேன், நீ குடிச்சிட்டு. நானா குழந்தை பக்க பொம்பளைதாயா குழந்தை பப்பாங்க. வாமா, 2 பேரும் சேர்ந்து. ஐயோ வேணாம், பேசாம இரியாயா. 2 பேரும் சேர்ந்துன்னுக்கிட்டு பேசாம இரியா. எத்தனை பேர் சேர்றது பிரச்சனை இல்ல, நான் தான் சொல்லணும் இது இவனுக்கு பெக்கறதுன்னு. பேசாம வேலைய பாரியா. சரி வா, பாத்துக்குறேன். வா பாத்துக்குறேன். நம்ம அதனால கூப்பிடுவோம், நம்ம ஆளா கூப்பிட்டு விடுறா, உள்ள விடுறா. மச்சா மச்சா ஆச மச்சா, எப்பதான் வருவீங்க? உள்ள எங்குது உள்ள வீங்குது. ஒழுக்கமாவே பட மாட்டீங்க. ஏன்டா என்னடா? நான் உள்ள ஏங்குதுங்கறீங்க, நீ உள்ள வீங்குதுங்கறீங்க. அந்த அளவுக்கு ஆர்வமா இருக்கேன்றேன். பாடக்கூடாதுல தலைவரே, தப்பு தானே? தப்பு பார்த்து நீ அப்படி சொல்லி இழுத்து விடாக்கிட்டு. அந்த ஒரு நொடிக்காக உசிறு வாழுது கவிதையே தெரியுமா? என் கனவு நீதானடி, இதயமே தெரியுமா? இமை மூட மறுக்கின்றது அவனே, இதழ் சொல்ல துடிக்கின்றது காதலே. உன்னை நினைச்சு நினைச்சு உருகி போனே மெழுகா, நெஞ்ச உதச்சு உதச்சு பறந்து போன அழகா. அழகாய் பூக்குதே, சுகமாய் தாக்குதே, அடடா காதலை சொல்லாமல் கொள்ளாமல் உள்ளங்கள் பந்தாடுதே. சொல்லிவிடு வெள்ளி நிலவே, சொல்ல வந்த செய்திகளையே, விழிகளும் கசந்ததம்மா, கனவுகள் கலைந்ததம்மா. கோடி கோடி மின்னல்கள் ஓடி வந்து பாயுதே, ஏனடி ஏனடி ஏனடி. ஓடி வந்த வார்த்தைகள் ஓசையின்றி பேசுதே, ஏனடி ஏனடி ஏனடி. சொல்லாமலே யார் பார்த்தது, கண்ணீரினால் பூ பூத்தது. மலை சுடுகின்றதே அடி அது காதலா, தீ குளிகின்றதே இல்லை இது காதலா. இந்த மாற்றங்கள் உன்னாலே உருவானதா? நீ பார்த்ததால் தானடி சூடானது மார்கழி, நீ சொன்னதால் தானடி பூ பூத்தது பைங்கிளி. உன்னை அறியாமலே ஒரு வரம் கேட்கிறேன், புரியாமலே உன்னை தினம் பார்க்கிறேன். கனவில் நினைவா வருவேன், கனவுகள் விரிந்தது நினைவுகள். எனக்கு ஒரு வரம் தருவாய். கீரவாணி இரவிலே நிலவிலே பாடவாணி இதயமே உருகுதே உருகுதே மருகுதே. ஒரே பார்வையாலே உலகமே சொல்லலுதே, உன்னை பார்த்ததாலே. ஒத்த நொடி பார்வையில என்ன கட்டி இழுத்தவனே, என்னோட ஆசை மாமனே, உன்னை கட்டிக்கொள்ள ஆசை வச்சேனே. உனக்காக காத்திருக்கிறேன், நான் உனக்காக ஊத்திருக்கிறா. உடல் உசுராட நீதான் சேர்ந்த நினைவு தெரிஞ்ச நாளா உன பாட்டை எடுத்து படிச்சேன். நானே செய்த போல என்ன நீங்க ஆடிடணும். என் உதவி என்ன பாவம் பண்ணிச்சோ, உதவிக்கு தான் பாவம் வந்துச்சோ. என் உதவி என்ன பாவம் பண்ணுச்சோ.
சார் வணக்கம். ஃபைனான்ஸ் கம்பெனிலேருந்து வந்திருக்கேன். என்ன விஷயமா? ஏதோ பைக்கு கேட்டலாம்ல. பைப்பு கட்டணும்? ஆமாம் சார், நம்ம ஃபைனான்ஸில் எல்லா வண்டியும் இருக்கு. எல்லா வண்டியுமா? ஆமாம் சார், என்ஃபீல்டு இருக்கு, ஆமாம் ஹீரோ ஹாண்டா இருக்கு, ஆமாம் டிவிஎஸ்பி எக்ஸல் இருக்கு. நீங்கள் என்ன வண்டி விருப்பப்படுறீங்களோ அந்த வண்டி ஃபுல்லாக. எனக்கு வந்து ஒரு நொங்கு வண்டி வேணும். நம்மகிட்ட நொங்கு வண்டி கிடையாதுடா, எடுபட்ட வயல. நம்மகிட்ட பூரா பூரா ஹை குவாலிட்டி தான் சார். கார் வச்சிருக்கீங்களா? 4 வீலர் இருக்கு. 4 வீலரா? ஆமா, டிப்பர் இருக்கு. என்ன மாடல் வச்சிருக்கீங்க? நம்ம 2006 மாடல் வந்திருக்கு. அப்படியா? ஆமா, புது வண்டி ஓட்டணும் நினைச்சா புது வண்டி ஓட்டு. ஏன் சார்? பழைய எக்ஸல் வேற இருக்கு. அது ரொம்ப வயசாகி கூலிச்சாமி மாதிரி ஆளுக்கு. ஆமா, பெடல் போன சைக்கிள் எல்லாம் நம்ம வண்டி இல்ல. நம்ம போர் போடுற மாதிரி வண்டி இருக்கா? போர் வண்டி இருக்கு. எத்தனை பொம்பளை இல்லப்பா? அதாவது 10 அடியில தண்ணி வர்ற போர் வண்டி இருக்கு. ஆமா, 20 அடியில போர் வண்டி போடுற வண்டி இருக்கு. 40 அடியில போர் போடுற வண்டி சார். பல ஐட்டம் நம்மகிட்ட இருக்கு சார். சொல்லுங்க சார். எனக்கு 18 வயசுல 2 பொம்பளை வேணும் இருக்கா? என்னது? 2 பொம்பளை ஆள் வேணும் 18 வயசுல. ஏண்டா நான் ஃபைனான்ஸ் கம்பெனி வச்சிருக்கேன், புரோக்கராடா எடுவத்தவல. நான் பொம்பளை புரோக்கரா. சார் கொஞ்சம் ஒத்தாசம் பண்ணுங்க சார். உங்களுக்கு மேல கொஞ்சம் ஏத்தி தர்றேன். ஏற்கனவே ஒரு வண்டி வாங்கியிருக்கேன், அதுக்கு என்ன நீ அடைக்கல? அப்புறம் மறுபடியும் வண்டி ரெண்டு பொம்பளை மட்டும் அனுப்புங்க சார். உங்களுக்கு சேர்த்து தரேன் சார். ஹலோ கல்யாணி. ரூம் சார்ஜ் எல்லாம் நான் பாத்துக்கிறேன் சார். சார் நீ என்ன வேணாலும் பாத்துக்க, நம்ம அந்த ஐட்டம் கிடையாது. கூலிச்சாமின்னு ஒருத்தர் இருக்கேன், அவன்கிட்ட போனீங்கன்னா எவ்வளவு பொம்பளைனாலும் சப்ளை பண்ணுவேன் சார். 20 வயசோட பாருங்க சார். பரவாயில்ல. ஏன் நம்மகிட்ட அந்த ஐட்டமே கிடையாது. பரவாயில்ல சார். அடே நம்ம மாமா இல்லடா. நான் எவ்வளவு நாள் வாங்கி தரேன் சார் உங்களுக்கு. ஃபைனான்ஸ் கம்பெனில 100 ரூபாய் சேர்த்தே தரேன் சார். அடே காடமங்கலம் முருகெல்லாம் ஒரு வண்டி வாங்கியிருக்கேன். ஆமா, ஹெச்பி செட்டுண்டு. ரூம் செலவெல்லாம் ஃப்ரீ சார். அங்க வருங்க 120 கிலோமீட்டர் போகுங்க. ஆமா, பொண்ணுமணி ஒரு வண்டி வாங்கியிருக்கேன். என்ன வண்டி? அது ஸ்கூட்டி. அது பொம்பளையில பின்னாடி வச்சு ஆக்சிலேட்டர் திருவினா போய்கிட்டே இருக்கேன். அவன் 80 மாடல் இல்ல, அவன் தாயில 1965 மாடல். ஐயா. ஆமா, எந்த வண்டி வேணும்னாலும் இருக்கு. ஆமா, இப்போ ஒரு வண்டி புதுசா இறங்கிருக்கு. என்ன வண்டி? சூப்பர் வண்டி. ஹீரோவும் கோண்டாவும் பிரிச்சுட்டாங்க. அப்புறம் ஆமா, இப்ப இந்த கோண்டாவுல ஒரு வண்டி வந்திருக்கு. சூப்பர் டேங்க்ல சூப்பரா இருக்கு. டேங்கா? ஆமா, இந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. எந்த கசி வச்சுக்காது. அதெல்லாம் வண்டியே சார். சார் உங்களுக்கு ரூபா சேர்த்து கூட தரேன் சார். எப்படியாவது அனுப்புங்க சார் எனக்கு ஒரு நாளைக்கு. ரூபாயை பத்தி பிரச்சனை இல்ல சார். வண்டி எஃப்சிக்கு போயிட்டு பத்தியா வந்திருக்கு. பரவாயில்ல சார், நான் ஆயில் மாத்திக்கிறேன் சார். ஆயில் மாத்திக்கிறியா? சார் டியூப் லைட்லாம் நல்லா இருக்கா சார்? ஏற்கனவே நான் ஆயில் மாத்தினது தான்டா. இல்ல சார், டியூப் லைட்லாம் எப்படி இருக்கு? டியூப் லைட் ஷாக் அப்சர்வர் நான் சர்வீஸ் பண்ணி தரேன். என்னது? வண்டி சர்வீஸ் பண்ணி தரேன். ஏற்கனவே நீ முகத்தை பாரு, சர்வீஸ் பண்ண போக மாட்டான்டா. ரெண்டு பேரும் முகத்தை பாரு எப்படி இருக்கு. முதல்ல நீ செருப்படி வாங்க போற ஓடிடு. வண்டிக்கு முதல்ல ஃபைனான்ஸை கட்டிடா. ஃபைனான்ஸை கட்டிட்டு சார். சார் இந்த வண்டிக்கு நான் இந்த வண்டிக்கு பின்னாடி ஏறிக்கிறேன் சார். ஸ்டெப்னி கொஞ்சம் கோளாறு. நான் பாத்துக்கிறேன் சார். நீ பாத்துக்கற. டயர் கொஞ்சம் வீக்கா இருக்கு. லேட்டா சாக்கம் சுத்தி ஏத்திக்கிறேன் சார். சாக்கம் ஏக்கறதுக்கு லேசா கசி வெடிக்கு. அது நான் பாத்துக்கிறேன் சார். ஆள் இருக்காங்க துடைக்கிறதுக்கு, குளிச்சாமி வச்சிருக்கேன். பாத்துக்கிறேன் தான் சொல்றேன். ஒரு மச்சரும் கையில இல்ல சார். ஒரு தடவை 500 ரூபாய் சேர்த்து தரேன் சார். என்கிட்ட தான் வருது, உன்கிட்ட ஒரு வண்டி. நீங்க ஃபைனான்ஸ் சார் தானே? ஃபைனான்ஸ் தான். நான் செலவுக்கு சேர்த்து தரேன். இந்த வண்டியை தள்ளுங்க, நான் பின்னாடி ஏத்திக்கிறேன். சேர்த்து தர்றதுக்கு அவன்கிட்ட கூலிச்சாமிட்ட கொடு சார். அவன் ஆள் வராம பாத்துக்க. இந்த வண்டி ஒரு 5 ஏக்கர் உழுவணும் சார். கூட்டி போய் உழுகிறேன் சார். 5 ஏக்கர் உழுவணும் சார். இந்த வண்டியை தள்ளிட்டு அதுக்கு நம்மகிட்ட 5 கலப்ப டிராக்டர் இருக்கு, அது வாங்கிட்டு போ. இல்ல சார், நம்ம கலப்ப முன்ன முடியாம இருக்கு சார். அப்படித்தான் சொல்றேன். நேத்து வாங்கிட்டு போய் உழுதுருக்கான், தொழிலே அடிக்க முடியல. ஏய் ஹலோ ஹலோ மேடம். ஹலோ யாரு? நான் தான் ஃபைனான்ஸ் கம்பெனில இருந்து வந்திருக்கேன். ஃபைனான்ஸ் கம்பெனில இருந்தா பணம் கொடுக்க வந்திருக்கீங்களா? இல்ல, வாங்க வந்திருக்கேன். வாங்க வந்திருக்கீங்களா? அடியா. நீங்க தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் தொடர்பு எல்லைக்கு வெளியில் உள்ளார். வாங்கினா மட்டும் தொடர்பு. வேற ஒருவருடன் தொடர்பில் உள்ளார். வேற ஒருத்தர் நான் எவன் தொடர்பு இருந்தேன். ஹலோ மேடம், உங்க வீட்டுல இருந்து நம்மளுக்கு போன் வந்துச்சு. ஹலோ யார் பேசுறது? நானா லூசு முண்டை பேசுறேன். இப்படி ஒரு முண்டையா இருக்கு? நான் நல்ல முண்டைன்னு நினைச்சேன். ஹலோ எடுவட்ட முண்டை. ஸ்கூட்டி வாங்கினையா ஃபைனான்ஸ் கட்ட வேணாமா? நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் டவர் கிடைக்காத இடத்தில் இருக்கிறார். இந்த மையத்துக்கு தான் இந்த செல்ல வாங்குறது இல்ல. மக்கள் டவரும் கிடைக்கல, ஒரு மனுஷன் கிடைக்கல.
நீ அதெல்லாம் பார்க்காதீங்க. நீ ஃபைனான்சியர் தானே? ஃபைனான்ஸ் தான். ரீசார்ஜ் பண்ணுவீங்களா? ரீசார்ஜ் பண்ணுவேன், ரீசார்ஜ் பண்ணுவேன். சார் வண்டியை கொடுத்து வண்டியை மாத்துறது. வண்டியை கொடுத்தா வண்டியை மாத்துறது. செகண்ட் ஹேண்ட் வண்டி கேக்குறியா? ஆமா. நம்மட்ட செகண்ட் ஹேண்ட் கிடையாது சார் செகண்ட் ஹேண்ட் எல்லாமே நியூ வண்டி தான். செகண்ட் ஹேண்ட் கொடுத்தா புதுசு தருவீங்களா? நம்மட்ட இந்த மணிமேகலன்னு ஒரு லூசு புண்டை இருக்கால்ல, அவ வண்டிக்கு டீவு கெடுத்தா. ஓஹோ. டீவு இன்னும் கட்டல, 2 மாசம் டீவு. சரி. அத வசூல் பண்ணதான் வந்தேன். அப்படியா? ஆமா. நம்மட்ட ஒரு வண்டி இருக்கு, இந்த வண்டியை பாருங்க, டிக்கியில் நல்லா அப்ப நீனும் புரோக்கர் தானடா? இன்னைக்கு தான்டா தெரியுது. நான் இந்த செகண்ட் ஹேண்ட் பூரா வண்டியை பூரா வாங்கி புதுசா. அப்ப நீ ஓட்டுற வண்டி பூரா செகண்ட் ஹேண்ட் தான். ஆமா. அப்ப நீ வண்டியே கிடையாது, உன்னோட சேர்ந்தது. என்னோட என்ன மயித்துக்கிடி முண்டவா? நான் ஃபைனான்ஸுக்கே நான் ஓனர்டா. இந்த வண்டியை பாருங்க நான் ஓட்டிட்டு தான்டா எவனுமே ஓட்டணும். சார் கோய்க்காதீங்க சார். இந்த வண்டியை பாருங்க, 2 டூம் நல்லா இருக்கு, பின்னாடி டிக்கி நல்லா இருக்கு, இப்போ கண்ணாடியில பளிச்சுன்னு இருக்கு பாருங்க. அது நான் சொல்லணும் முண்டை. வண்டியே ஏன் வண்டி? உங்களுக்கு ஃபைனான்ஸ் தானே காசு வேணும். ஆமா. செலவுக்கு வாங்கிட்டு போங்க. ஃபைனான்ஸுக்கு காசு எனக்கு வேணாம், நான் கொடுக்குறேன். சார் நீங்க இவர்ட்ட வித்து தரீங்களா இல்ல நானே நேரடியா வித்துக்குறேன் அவர்ட்ட? டூம் லைட்டுங்க. டூம் லைட் முதல்ல என்ன பல்பு போடணும் தெரியுமா? என்ன பல்பு சார் போடணும்? ஏமா திறந்து காமிமா. என்ன அப்பா ஏன் வண்டியை திறந்து காமிக்க மாட்டேங்கிறியா? நம்ம பேசுற பேசல இனிமேல் யாரு டியூல வண்டியே வாங்க மாட்டாங்க. என்ன மயத்துக்கு வண்டி வாங்குற? நான் வண்டி வாங்குறதா சும்மாவா வாங்கினேன்? காசு வாங்கிட்டு தானே வண்டியை கொடுத்தேன். காசு கொடுத்தல, 1 மாசம் லேட் ஆகுதுன்னா பொறுமையாரியா? சம்பளம் வரணும்ல, சம்பளம் வந்த பிறகு தானே உனக்கு டிவி கட்ட முடியும். சம்பளம் வர வரைக்கும் நீ பொறுமையாரியா? ஏயா கத்துற நீ? ஏன் கத்துற? ஏன் கத்துற? வாயில நான் ஓட்டிடுவேன் பாத்துக்க. மூஞ்சி மோரை கட்டி பாரு. காசு கட்ட வக்கலாம நாங்க வண்டி வாங்குறோம். வண்டி எனக்கு சம்பளம் வரலையா? என் ஓனர் சம்பளம் போடல, அந்த ஆளு போட்டாருன்னா நான் உனக்கு போடுறேன். வீட்டுல தூங்கும் போது குருடாயில ஊத்திடுவேன். நீ எந்த ஆயில ஊத்தினாலும் எனக்கு அத பத்தி பிரச்சனை இல்ல. ஏய் என்னங்கற சட்டமா? வாங்குன கடனை வாங்கினா திருப்பி கொடுக்க மாட்டேன்னு சொன்னா தான் தப்பு. குடுக்குறோம் தானே சொல்றோம். சம்பளம் வரட்டும் வாங்கி தரேன், அது வரைக்கும் வேலையை பார்த்துக்கிட்டு போயாம. சம்பளம் காலையில முருகன் தருவேன், அது வரைக்கும் நான் பொழுது போய்மா. அதுக்கு நான் என்ன பண்ண? உழைச்ச பிறகு தானே சம்பளம் கிடைக்கும். உழைக்காம சம்பளம் கிடைக்குமா? நான் ஓனருக்கு என்ன மயித்த புடுங்கனதா? ஓனர் உட்காந்துரு. எப்போ இங்க பாரியா, இப்ப எல்லாம் இந்த மிரட்டுற வேலை உருட்டுற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்க, அப்புறம் நீ என்னை கைய புடிச்சு இழுத்தேன்னு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துடுவேன். நீ ஏமாத்துற வேலை வச்சுக்கிட்டு வை, அப்புறம் நான் போய் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். இப்ப எல்லாம் கடனை தட்டி கழிச்சு வசூலிக்க கூடாதுங்க, அன்பால மட்டும்தான் வசூலிக்க முடியும். அதிகாரம் பண்ணி அவதூறான வார்த்தைகளை பேசி வசூலிக்க கூடாது. சட்டப்படி அது குற்றம். நான் மாதிரி கந்து வட்டி கொடுக்கல, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம். நான் தவணைக்கு கொடுக்கலையே. நான் பொதுவாவே சொல்றேன், லோனுன்னு எடுத்துக்கிட்டா யாரும் அவதூறா பேசக்கூடாது. தவணைங்கிறது வேற, லோனுங்கிறது வேற. பொருள் ஏன் பொருள்மா? பொருள் உன் பொருள் தாயா. உன் பொருளை நான் வாங்கியிருக்கேன், திருப்ப உன் பொருளை வாங்கிக்கிறியா? வாங்கிக்க வச்சுக்க. நான் பொருளுக்கு காசு கொடுக்கலன்னு சொன்னாதான் தப்பு. நீ குடுக்குறேன், சம்பளம் வரட்டும் குடுக்குறேன். நீ திரும்ப வாங்க சொல்றீல, அப்ப புலங்காம குடுத்தல்ல பொருளை, அப்ப புலங்காம குடு. புலங்காம குடுக்கறேன்னா 10 மாசம் நான் பணம் கட்டியிருக்கேன்ல, அந்த பணத்தை நீ குடு, நான் புலங்காம நான் குடுக்குறேன். உன் பணத்தை தர முடியாது, நீ என்ன பண்ணுவ? உன் வண்டியை தர முடியாது, நீ என்ன பண்ணுவ? குண்டு தரிச்சு போயிடும். உன் குண்டி தரிச்சு போகும் பாத்துக்க. அதட்டி பேசுற வேலை, மிரட்டி பேசுற வேலை எல்லாம் ஏன்டா இருக்க கூடாது. இந்த பெரட்டுற வேலை எவனாவது இழிச்சவா பைனான்ஸ்கார வருவேன் அவன்ட்ட வச்சுக்க. இந்த அரட்டி மிரட்டி உருட்டி அப்படி இப்படி அப்படி பாவுலா காட்டி மிரட்டி பணத்தை வாங்கணும்னு நினைச்சேன்னு வச்சுக்க, அது என்கிட்ட முடியாது. அதுக்கு எவ்வளவு இழிச்சவாச்சி வருவா, அந்த போய் பாசியா. இன்னைக்கு கிடைச்ச இழிச்சவாச்சி நீ. இன்னைக்கு கிடைச்ச இழிச்சவாச்சி நீ. இன்னைக்கு சொல்ற இந்த காக்குல மேடையில நான் உன்கிட்ட வசூல் பண்ணாம போயிட்டேன்டா. கூலிச்சாமி மண்ணெண்ணெய் ஊத்தி தீ எரிக்கிறேன். நீ தானடா சித்தப்ப, நீ தானடா வந்த கூட, நீ தானடா சாச்சி கையெழுத்து போட்ட. ஒரு தாத்தா தாத்தா உன்னை போட்டு. ஏய் ஒழுக்கமா பேசியா? ஒழுக்கமா என்ன பொம்பளை பிள்ளைகிட்ட போத நாகரிகமா பேசியா? நாகரிகம். நான் ஏதாவது தப்பு தவறா பேசுறேனா? அந்த பைனான்ஸ்காரன 2 மாசம் டிவி கட்டலையே உட்கார வச்சு ஒரு டொரினா வாங்கி கொடுக்கணும், ஒரு கோல்விட்டா வாங்கி கொடுக்கணும், ஒரு குளுக்க விட்டா வாங்கி கொடுக்கணும். அந்த வரவேற்பு கொடுக்க தெரியல. ஆமா, வாயை நீங்க நான் கேக்குறேன், நீ என்ன பைனான்ஸ்க்கு காசு வசூல் பண்ண வந்தியா இல்ல என்னைய பொண்ணு பார்க்க வந்தியா? வந்தவரை கூட்டிட்டு போய் உள்ள கூட்டிட்டு போய் உட்கார வச்சு டொரினா திறந்து கொடுக்கணும். அது என்ன விட்டா கோட்டோ என்ன விட்டாவோ வாங்கி கொடுக்கணும். இத்தனை நான் நீ என்னையா காசு? நான் உன் வீட்டு கடைக்கு வந்தேன், கடையில பொருளை கொடுத்து அனுப்பி விட்டேல, நீ ஏதாவது பண்ணுனியா? நீங்க எப்படி நடந்துக்கிறீங்களோ அப்படித்தான் நாங்களும் நடந்துக்குவோம். நாங்க கஸ்டமரை எப்படி
எப்படி வரவேற்பேன் தெரியுமா? எப்படி? வர விட்டு உட்கார வச்சு ஆ. உங்களை எப்படி எப்படி இந்த காசை எப்படி எப்படி புடுங்கலாம், எதை எதை பில்ல போடலாம்னு நீ அப்பவே லிஸ்ட் போட ஆரம்பிச்சிருவ. நான் பில் போடுறேன். கொஞ்சம் செயின் 4 செயின் போட்டு வந்தா பில்லு போடுவ, 4 செயினுக்கு ஒத்த செயின் போட்டு வந்தா என்ன பில்லு போடுவ, நீ உள்ள போட்டிருக்க ஏசிக்கு எவ்வளவு பில்லு போடுவ, இந்த லைட்டுக்கு எவ்வளவு பில்லு போடுற, 10 பேரை வச்சு வேலை வாங்குறதுக்கு எவ்வளவு பில்லு போடுவேன்னு எங்களுக்கு தெரியுமியா? அப்ப நொப்பனா ரூம் வாடகை கொடுப்பேன் இல்ல நொப்பனா வாடகை கட்டுவேன். ஏன் நீ நான் கேக்குறேன் ஏய்யா, கவர்மெண்ட்ல இவ்வளவுதான் வரி போட்டு இவ்வளவுதான் விக்கணும்னு இருக்கு. அதுபடி விகி நீ ஏசிய போட்டு குடுக்கறேன்னா நாங்க ஏசி கேட்டோமா? நீ சொல்லி வியாபாரம் பாக்குற வேண்டியது நான் கிடையாது. நான் எப்ப வாங்குறவ நாயா? எனக்கு தக்கனதான் நீ வியாபாரம் குடுக்கறவேனா? வாங்குறவ விக்கிற வாங்குற ஆள் இருந்தா தானே விக்க முடியும். ஆமா. வாங்குற ஆளே இல்ல. உன் பொருளை எத்தனை நாளைக்கு நீயே வச்சு பாத்துட்டு இருப்ப? துண்ட தலையில போட்டுட்டு மூளையில தான் உட்கார்ந்து இருக்கணும். கடை அடைச்சு கிடக்கு. மசிண்டா காசை கொண்டு வந்து பொருளை வாங்குவேன். எனக்கு பொருளே வேணான்றே. நடந்து போயிட்டு போறேன். நடந்து போயிட்டு போறேன். இப்ப கடங்கார முண்டையே கடைக்கு வர வேண்டாம். நான் வரலையா? உன் கடையை மூடிக்க. என் கடையை மூடுனேன்னா அவ்வளவுதான், நீ நாயிட்டு போயிருவ. மூஞ்சி மாற கட்டையும் பாரு. இங்க மூஞ்சிய பத்தி பேசாத. ஆளு மண்டையும் பத்தி எடவோடாத ஊதுகாம. என்னையும் பாரு, என் மூட்டு சாமானத்தையும் பாருன்னு அங்க இருந்து ஒத்த பேக்க போட்டுட்டு டிங்கி 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 நாட்டிக்கிட்டு வந்துட்டேன். நான் வந்து என்னையும் பாரு, திண்டுக்கல்ல என் பூட்டையும் பாருன்ட்டு. எவ்வளவு பூட்டு, எத்தனை பூட்டு வாங்கினாலும் திண்டுக்கல் பூட்டு மாதிரி கிடைக்காதியா? அந்த காலத்துல இருந்த பூட்டு மாதிரி இன்னும் வேற எங்கேயும் கிடையாது. இப்பதான் இடத்துக்கு வந்திருக்க. நீ எத்தனை திண்டுக்கல் பூட்டு வச்சாலும் கமுதி சாவிக்கு ஈடு என எதுவும் கிடையாது. நீ அப்படி நினைச்சிட்டு இருக்க. எங்க கமுதி சாவி எல்லாம் பூதி, கமுதி சாவி எல்லாம் பத்தாது. எங்க ஊர் பக்கம் வா, கள்ள சாவியை போட்டு திருடிட்டு போயிடுறேன். திருட்டு முடியாது. ஏடிஎம் மிஷினையே தூக்கிட்டு போறாங்க. இவர் பூட்டு போட்டு இவர் சாவி பத்துதான். அவன் களவாண்டி பயல பத்தி பேசாதம்மா. ஏடிஎம் மிஷினை களவாங்குற நான் கேக்குறேன். பொய் சொல்லாத, திருடாத, பிச்சை எடுக்காதன்னு இருக்கேன். நான் செய்யறேன்னு சொல்லலைங்க, இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்றேன். ஏன் நடக்க விடுற? நானா நடக்க விடுறேன்? நாட்டுல நடக்கிற விஷயத்தை சொல்றேன். எந்த குழந்தையும் நல்ல குழந்தையும் மண்ணில் பிறக்கையில பின் நல்லவராவதும் தீயவராவதும் பெற்ற அன்னை வளர்ப்பதுன்ட்டு பொம்பளை தானே வளர்க்க சொல்லிருக்காங்க. அப்ப வளர்க்கையில எப்படி வளர்க்கணும்? எப்படி? தொட்டில ஓட்ட ஆத்தையில எப்படி ஆட்டணும்? எப்படி ஆட்டணும்? ஆசா நீ டாக்டரா வரணும்டா, நீ கலெக்டரா வரணும்டா, நீ பெரிய போலீஸ் அதிகாரியா வரணும்டா. அப்படி ஆட்டணும். நீ தொட்டில ஓட்ட ஆத்தையில அட களவாணி பையமேனே தூங்குடா, அட திருட்டு பையமேனே தூங்குடாண்டா. அப்புறம் ஏடிஎம் மிஷினையும் உடைப்பேன், உன் பூட்டையும் உடைப்பேன். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அப்புறம் நான் கேக்குறேன், இந்த உலகத்துல வெளியே கொண்டு வர்றது தாய், உலகம் இதுதாண்டான்னு கருவை சுமந்து பெத்து எடுக்கிறது பெண்ணு. சரி. ஆனா அந்த உலகத்துல இப்படி தாண்டா வாழணும்னு தோல் மேல தூக்கி வச்சு காட்டுறது தகப்பங்க. தகப்பன் தான் நடந்து கைய புடிச்சு கூட்டிட்டு போகையில, பாருடா என் மகனை கூட்டிட்டு நடந்து வர்றேன், நானும் ஆம்பளை தாண்டா, நாளைக்கு எனக்கு கொல்லி போட ஒரு பிள்ளை. ஏங்க எந்த குடும்பத்திலயாவது பெண்ணுக்கு வாரிசுன்னு சொல்லியிருக்காங்களா? ஆண்களுக்கு மட்டும்தான் வாரிசு. ஏன்னா ஆண் குழந்தைகளுக்கு மட்டும்தான் இந்த ஆம்பளை பிள்ளைய பிறக்கணும்ன்றது வாரிசா இருக்கும். அது கொல்லி வைக்கணும். எத்தனை பொம்பளை பிள்ளை பெத்தாலும் ஆண் பிள்ளை பெக்கணும்னு சில பேர் யோசிச்சு எத்தனை வருஷம் ஆனாலும் பெத்துக்கிறாங்க. கொல்லி வைக்க ஆண் பிள்ளை வேணுமா? அந்த ஆண் பிள்ளை எப்படி? கடல்ல தாய் தகப்ப இறந்துட்டா அந்த மோட்ச திதின்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? அந்த திதி வந்து ஆண் மகன் மட்டும்தான் கொடுக்க முடியும். அப்பதான் பெத்த தாயோ தகப்பனோ இந்த உலகத்துல இருந்து போன பிறகு மோட்சம் அடைய முடியும். அதனாலதான் எத்தனை பெண் குழந்தைகள் இருந்தாலும் ஆண் குழந்தை ஒண்ணு வேணும்னு பெத்தெடுக்கிறாங்க. அப்படி இந்த ஆண் குழந்தைய பெத்தெடுக்கல, அந்த பிள்ளைய பெத்து வளர்க்கல, பெத்து உலகத்துக்கு சோறு ஊட்டுறது தாய், குட்டிகளை விடுறது தாய், பால் கொடுக்கறது தாய், பள்ளிக்கூடத்துக்கு கிளப்பி விடுறது தாய். ஆனா பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிட்டு போறது தகப்பங்க. முன்னாடி ஒரு பிள்ளையும் பின்னாடி ஒரு பிள்ளைய உட்கார வச்சுக்கிட்டு ஓட்டிட்டு போய், நீ நாளைக்கு ஒரு டாக்டரா வக்கீலா வரணும்டா என் மகனே, நான் தான் கஷ்டப்பட்டு கூலி வேலை பாக்குறேன், என்னைய மாதிரி நீ ஒரு கூலியா இருந்துடக்கூடாது, நாளைக்கு அரசாங்க வேலையை வாங்கி என் சொந்தக்காரங்க முன்னாடி என்னை தலை நிமிர்ந்து நடக்க வைக்கிறது உன்னோட பொறுப்பு நான் சொல்றது தந்தைதான். நீ அவன் முன்னாடியே சிகரெட்டை புழுக்கு புழுக்கு புழுக்குன்னு இழுக்கிற, அவன்கிட்டயே காசை கொடுத்து விட்டு கணேஷ் பையில வாங்கிட்டு வா, சிகரெட் வாங்கிட்டு வான்னு அனுப்புற, ஒரு கோட்டரை வாங்கி அப்பனு மகனும் ஒன்னா சேர்ந்து கட்டிங் அடிக்கிற, ஒரே பிள்ளையர் 2 பேரும் ஜோலியை பார்த்துட்டு 2 பேரும் வெட்டிக்கிட்டு சாகுறீங்க. அப்புறம் அவன் பூட்டை உடைக்காம எதை உடைப்பான்? நீ பூட்டை உடைக்கிறத பார்த்து தாய் அவனே பூட்டை உடைக்கிறான். ஒருத்தர் இறந்தா திதி கொடுக்கறது யாரு?
குழந்தைங்க தான் பெத்த இல்லம்மா நீ பிள்ளைங்க சொன்னேல பிள்ளை தானே பிள்ளைதான். அப்ப ஆம்பளை பிள்ளை தான் பொம்பளை பிள்ளை பெறக்கூடாதுங்கறியா? பொம்பளை பிள்ளைகள் பிறந்தாலும் நான் சொல்றத சொன்னதை கேளு. நல்லா கவனிச்சு கேளுங்க. நான் கவனிச்சிட்டேன். பெண் குழந்தைகள் எத்தனை குழந்தை பிறந்தாலும் அந்த மோட்ச திதிங்கிறது ஆண் குழந்தை கையில தான் இருக்கு. அது பின்னாடி ஆ, குடம் உடைக்கிறது யாரு? கொல்லிக்கொடை உடைக்கிறது பெண் குழந்தைங்க. அங்க வாமா, இடத்துக்கு வாமா. எங்க குடத்தை உடைச்சு புட்டு என்ன பொறுத்த கொல்லி வைக்க வீட்லயே ஒண்ணு, கொல்லி வைக்க ஒண்ணுன்னு, கொடை உடைக்க கொடை ஒண்ணு. உடைக்க ஒண்ணு, ஆசைக்கு ஒண்ணு, ஆசைக்கு ஒண்ணு. அங்க வந்துட்டீல. நான் என்ன முதல்ல சொல்றேன்? நான் சொல்றத கேளு. நீங்க முதல்ல நான் ஒரு சொன்னதை நீங்க பிணத்தை, தப்பா ஒரு பொம்பளை பிணத்தை, பிள்ளைகளே பிறக்க ஒரு கூடாதுன்னு நான் பிணத்தை சொல்லல. தூக்கிட்டு போகையில முதல்ல கொல்லிக்கூடத்தை உடைச்சிட்டுட்டேன். அந்த கொல்லிக்கூடத்தை உடைக்கையில 3 கண்ணு போடுவாங்க தெரியுமா? ஆமா. 3 கண்ணு அருகாமனை அந்த கருக்கருவாட்டை போடுவாங்கல்ல. கொல்லி வச்சிட்டுட்டேன். அப்புறம் போய் சுடுகாட்டுல ஆம்பளை பைய திதியை கழிப்பேன். முதல்ல பொம்பளை பிள்ளைக்கு தான் மூத உரிமை இருந்துட்டு அடுத்து ரெண்டாவது எத்தனை- ஆம்பளை பைய. நான் என் சொல்றது கேளுங்க, புரியுதா இல்லையாங்க? எத்தனை உரிமைகள் இருந்தாலும் அந்த கொல்லி வச்ச ஒரு வருஷம் கழிச்சோ வருஷத்துக்கு ஒரு முறையோ அம்மா ஆடி அம்மாவாசையில திதி கொடுக்கறது யாருங்க? ஆண் குழந்தை தான் கொடுக்க முடியும். பெண் குழந்தை இன்னொரு வீட்டுக்கு கட்டிட்டு போயிருவாங்கன்னு நான் சொல்றேன். சொல்றது அப்படித்தாம்மா. பெண் குழந்தைக்கு உரிமை இல்லைன்னு, இப்ப பெண் குழந்தைக்கு சொத்துலயே உரிமை வந்துருச்சுங்க. பெண் குழந்தை தான் ஊட்டுனேன், பெண் குழந்தை தான் தாய் தான் எல்லாம் பண்றான்னு சொல்லல. ஆமா, சின்ன வயசுலயே பெத்த உடனே தாய் செத்து போயிட்டான், அப்புறம் யார் பாக்குறது? அதுக்குள்ளதான் நீ 3 மாசத்துல புள்ளைய வளர்க்கணும்னு 2வது கல்யாணம் பண்ணிடுறீங்க. அங்க புது வா மாப்பிள்ளை இடத்துக்கு. ஆயிடுறீங்க. அதுக்கு தான் ஆம்பளை வேணுங்கிறது. எந்த இடத்துலயும் ஆம்பளை துணை இருக்கணும். எந்த இடத்துல ஆம்பளை இருந்தாலும் அந்த இடத்துல என் பிள்ளைய வளர்த்துறதுக்கு இன்னொரு பெண் வேணும்னு பொம்பளைய தானே கட்டிக்கிறேன், ஆம்பளைய கட்டிக்கல. ஏமா, அப்ப பொம்பளையும் வேணும், ஆணுக்கு பெண்ணு வேணுமா? ஆணும் பெண்ணு வேணுங்க. வேணும் கண்டிப்பா. இப்ப ஆண் பெட்ரோல் பல்க்ல வேலை செய்யறானா, பொம்பளை பெட்ரோல் பல்க்ல வேலை செய்யறான். ஆம்பளை கபடி ஆடுறானா, பொம்பளை கபடி ஆடுறேன். அத நீங்க பேச வந்தா நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி எல்லா நீங்க தான் பேசுனீங்க, நான் என்ன பேசல. நான் விடிய விடிய பேச சொன்னாலும் பேசுவேன். என்ட்ரன்ஸ் ஆயிலே மணி 12 பத்து. அது என்ன எப்படினாலும் இருக்கட்டும். அதனால என்னது, அதனால பேச்ச குறைச்சிக்கிட்டு இந்த இடத்துல பொம்பளை பெருசுங்கிற, நான் ஆம்பளை பெருசுன்னு சொல்ல வரல. நான் ஆணுக்கு பெண் சரிசமம். இந்த இடத்துல உங்கள்ட்ட திறமை இருக்குல்ல, இருக்கு. ஆடுனா ஆடுவியல்ல, ஆடுவேன். பாடுனா பாடுவேன். படுத்தா ஏன் முழிக்கிற? இந்த எனக்கு தாத்தா இருக்காரு, அவர்கிட்ட நான் டான்ஸ் கிடையாது, நீ தான் டான்ஸ். படுத்தாவா? படுப்பேன். அப்ப ஓகே சொல்லிட்டா. ஆக ஓட்டுவான். ஓட்டுவோமா? ஹலோ. அடி உன் கருமேக கூந்தலுக்கு, அடி ஓ கருமேக கூந்தலுக்கு, உன் கால் கொலுசு சத்தத்துக்கு, கால் கொலுசு சத்தத்துக்கு, உனக்கு வடியாம வடியுதடி. ஏய் வடியா முடியுதா? இன்னைய வடியுது. ஏய் இங்க வாடா. அதுதான் கிட்ட போயிடாத, வாங்கி குடிச்சிருவாங்க. அடி வடிவான வடிவழகி, வடிவான வடிவழகி, உன் மான் கோயில் போல் சத்தத்துக்கும், நீ நெடுந்தூரம் போக வேணாம், நேரங்காலம் பார்க்க வேணும். சாமி கோயிலுக்கு நாம ஊடாதூர் அங்க ஒரு எம்மா 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 எம்மா. ஏய், ஏய். வா ஓடியா இந்தா. ஏய் ஆ ஏய் வா. ஏய் வா. ஆ வேணா வேணா. ஆ ஆ ஏ வேணா வேணா. ஏய் அடியா அடியா அவரை. ஐயா மைக்கு அதுக்கு எந்தெந்த மைக்கு, அந்த மைக்க உனக்கு 2 இருக்குல்ல, எந்தெந்த மைக்கில் போய் வாய் வைக்கிற? அது ஏன் மைக் இல்லையா? ஏய், கல்யாணி, என் தாளக்காரனா வாட்ச்மேனாயா? ஏன் குறுக்கா மாதிரியே இருக்கேன். ஐஸ் வைக்கிறவேன். மைக்கு தெரியாம எந்த மைக்கில் வைக்கிற? சரி, நீ ஏன் மைக்கில் வை.
தாலாட்டு நான் பொருள் தாளே தாளேலோ தலையாட்டு நீ பொருள் தாளே தாளே ஏய், எம்மா, ஆமா. ஆ, ஆ, ஏய், ஐயோ எனக்கு 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 உனக்கு வேணுமா ஏதாவது தண்டு விட்டுச்சா உனக்கு வேணுமா ஆமா மாமா பொம்பளை பிள்ளை இப்ப என்ன செஞ்சா என்னது என்ன செஞ்ச குழி வச்சியா ஒத்தனை கொடுத்தேன் ஒத்தரை கொடுத்தியா அப்ப நான் என்ன முன்னாடி கொடுக்கவா அவனுக்கு பாரு பொறாமைய என்ன நம்மளை இப்படி செய்ய மாட்டேங்கிறாரு செய். உனக்கு தான் பீச்சு போச்சேடி முண்டை சின்னக்கா சின்ன கிளி சிரிக்கும் பச்சைக்கிளிக்கு முடி வந்தா மேடையிலே ஆட்டமாடு ஆ. ஐயோ ஐயோ நான் பப்பனா இருக்க கூடாதா நாலு யூடியூப்பையும் கட்டு பண்ணுங்கடா கொடுத்து வச்சீங்களே 2 ஊத்துக்கு 200 ரூபா வச்சுடா பார்த்தாத்தா அது ரொம்ப முறுக்கு ஆனா 10 காசா நைவா ஐயோ 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 பூரம் போச்சு பூரம் போயிடுச்சு ஐயோ பூரம் போச்சு காடமங்கலம் முருகன்னு நானும் கல்யாணம் முடிச்சதே வேஸ்டா நல்லா போகுது தாலி இப்படி பிள்ளைய முடிச்சிருந்தா எங்களுக்கு செலவும் கம்மியா இருந்திருக்கு உழைப்பு யாரு பத்தாண்டா தாலி ஊமை குத்து வாங்க போற ஏண்டா கிழட்டு மூதேவி பேல நீ சொல்லி கொடுத்ததா மசித்த புடுங்கினேன் நான் அந்த ஐயனார் மேல சத்தியமா சொல்றேன் நீ ஆள் பாக்குறதோட சரிடா மச்சானே வச்சுக்கடி முந்தானே முடிச்சுலதா அச்சானே அச்சிக்கடி முந்தானு முடிச்சுள்ளதா உன் மேல ஆசை வச்சு ஆத்தாடி ஐயோ ஆளை கொண்டுருவா மேலதுக்கு வீச வச்சேன் ஆத்தாடி ஏய்! ஏய்! ஐயையோ. நாசமா போச்சுடா என்னது நீ குலுக்கிட்டு இவ்வளவு குலுக்கி விழுகலையடா 3 சீட்டு போட்டு 1 சீட்டு கூட விழுகலையடா மாமா நாங்க எப்படி ஆ? நல்லா எப்படி அந்த ஆட்டம் தக்கன அடிச்சோமா நீ என்ன அடிக்கவா செஞ்ச அப்புறம் நீ அந்த பம்பர் குழுக்களை தானடா பார்த்த சூப்பர் ஆட்டம்மா நல்லா ஆடுறீங்கம்மா இவ்வளவு நேரம் ஆனா ஐயோ, நான் இவன் சும்மாவே சொல்லுவானே நீ நான் சும்மாவா சொல்லுவேன் நாளைக்கு பேப்பர்ல விளம்பரமே கொடுத்துருவேன் அதனால நம்ம 2 பேரும் சேர்ந்து ஆடணும் தனித்தனியா ஒரு 4 போட்டு போட்டுருவோமா இல்லைங்க ஆடவா வேணாமா ஆடணும் அதானே போட்டுருமாங்க அடி மொட்டை குண்டி பல்லழகி ஏய் மொட்டை குண்டியா வந்துச்சு அந்த பிள்ளை ஏய் ட்ரெஸ் போட்டு அவ்வளவு சூப்பரா வந்துச்சு கேக்கம்பட்டி சுந்தராசன் பாட்டுன்னு ஏ ஒத்த கொட்டை பல்லழகி
முச்ச கொட்டை ஒத்த கொட்டை அப்படியா? ஒத்த கொட்டை போட்டே அடி கொச்ச மொட்டை போடல. ஏய் கொச்ச மொட்டையா ஐயோ, அடி பச்சை மொச்சை. ஏய் நான் சொல்றேன் சொல்லு மோ மோ இட் இட் டை டை கு கு இன் இன் டி டி. முச்சக்கட்டை அத தாண்டா சொன்னேன் மொட்டை குடிச்சிட்டு. மாமா ஏதோ உங்க வாயில ஏதோ இருக்கு மாமா. என் வாழைப்பழத்துக்கு தர உள்ள தள்ளவா? வேணாம், லைட்டா அத வச்சு குத்தி எடுத்து விடுறேன். நாயனை மட்டும் ஊதி எடுத்துரு. மொச்சை கொட்டை பல்லழகி முத்து முத்து சொல்லலையே இந்த கிடா கோலம் சீமையில பேரழகி சீமையில பேரழகி இவ செஞ்சு வச்ச மாதழகி இவளுக்கு ஒரிஜினலா வச்ச மாரழகி. எத்தனை டான்சர் வந்தாலும் இந்த குழுக்கள் உண்டாடா. மொச்சை கொட்டை பல்லழகி முத்து முத்தா சொல்லழகி முத்த கொண்ட பல்லழகி முத்து முத்து சொல்லழகி சீமையில பேரழகி செஞ்சு வச்ச மாதழகி ஒளிஞ்சு வச்ச வரட்டா உன் கூட நானும் வரட்டா. உளுந்து வெத்தல தரட்டா ஓ கூட நானு வரட்டா. அப்படியே. வரா. அப்படியே. அப்படியே, அப்படியே. குண்டி முழுக்க நல்லகா தூரத்தில பேரல்லகா குண்டி முழுக்க நல்லகா தூரத்தில பேரல்லகா கசப்பட்டு பார்த்தாக்கா நீ மட்டும் ஆனந்தி வெத்தல தரதா நீ கொல்ல பக்கா வரதா வெத்தல தரதா நீ கொல்ல பக்கா வரதா. ஏய் என்ன உள்ள போய் போய் வருது. பக்கத்துல போயிடாத, உள்ள போய் கருகிருவேன். அடி கம்மந்தட்ட குச்சலுக்கும் கலுங்கு தண்ணி இறைச்சலுக்கும் கடல் தண்ணி இளைஞலுக்கும் இந்த மணிமேகல சத்தத்துக்கும் மணிமேகல் சத்தத்துக்கும். நீ மரணம் ஆயிட்டாலும் குத்தமில்ல. ஏய் மரணமாக்கிட்டா குத்தமல்லையே. ஆமா, வேற ஏதாவது அகரம் கருப்பா. ஐயா அவனுக்கு விரட்டியாச்சு. அடி சம்பகோலம் ஊரு சண்முகராசாவாம் பேரு சமூகமா ஊர் சமூக ராஜாவா பேரு. அடி சம்பகோலம் ஊரு சண்முகராசாவாம் பேரு அடி சம்பகுளமா ஊர் சமூக ராஜாவா பேரு. மூடிக்கோ கண்ணை மூடிக்கோ கட்டிக்கோ கட்டிக்கோ என்ன கட்டிக்கோ வா. மூடிக்கோ மூடிக்கோ கண்ணை மூடிக்கோ வா. கட்டிக்கோ கட்டிக்கோ என்ன கட்டிக்கோ ஏய். அம்மா பெண்ணாயிவ அப்பப்பா பொல்லாதவ அம்மம்மா பெண்ணாயிவ
போற இலைய அத்த மக புள்ள ஒத்தையில ஒரு இடி அந்த மக உள்ள சத்தனில பேசிடுவோம் கிழக்குள்ள இல்ல ஒத்தையில அடி ஒத்தையிலே என்ன பண்ணிட்டு இருக்க போய் நோட்டீஸ் அடிச்சுக்கிட்டு இருக்க சும்மா போமா ஒண்ணுமே இல்ல பழைய துணி பருவம்மா நீ ஒரு பிள்ளைதான் ஓடுற ஒத்தையில போற இலைய அத்த மக புள்ள ஒத்தையில ஒரு இடியே அத்த முக புள்ள ஏய் ஏய் அம்மா அப்படியே ஹலோ இவ்வளவு நாளாச்சு இப்ப பாரு சிங்கம் கிளம்பிருச்சு அவர் அங்க வச்சு உங்களுக்கு குத்துறாருல அது மாதிரி அவருக்கு மேல உங்களுக்கு மேல நான் போய் அங்க போய் நின்னுக்கிறவா நீங்க என்னைய வந்து குத்துங்க நீ ஆல்ரவுண்ட விக்க திரியிற அழகரு ஆத்துல இறங்கலாம்னு திரியிற ஒழுக்கமாரு ஆசை அதிகம் வச்சு மனச அடக்கி வைக்கலாமா ஏ மாமா ஆள மயக்கி போட்டு அழக ஒளிச்சு வைக்கலாமா ஓ மாமா புது ரோசானா என்னோடு ஏ ராசானி வந்தாரு ஏ செல்ல குட்டி ஆசை அதிகம் வச்சு அனசை அடக்கி வைக்கலாமா அடிமைகள வாமா அரே ஆ ஏய் அம்மா ஆஹா டெங்கு சூப்பர் டெங்குடா ஒரா நல்ல ஏந்தி அடிக்குதா நல்ல சூப்பர் சோழத்தை கை கட்டுங்க எல்லாரும் சபாஷ் நல்லா ஆடுறீங்கம்மா நல்லா பேசுறீங்க நல்லா பாடுறீங்க நான் குரங்காட்டம் மாட்டாட்டம் மயிலாட்டம் பித்தலாட்டம்லாம் இருக்கு ஆமா நிறைய காலம் ஓடிக்கிட்டு இருக்கு உள்ள நடிகர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். வாட் இஸ் யுவர் நேம்? மை நேம் இஸ் கல்யாண சுந்தரம். ஒன்னே கேட்கலடா எடுவட்ட முண்டை. ஏய் நீனா டான்ஸ் போட்டுருக்க. ஏப்பா அப்படி? வாட் இஸ் யுவர் நேம்? மை நேம் இஸ் பாப்பம்மா. ஏய் ஐயோ மாமா விருப்பம் இருந்தா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நான் இங்க தருவேன். வர அந்த ரெண்டு பேரும் கிளம்பிட்டாங்க. நீ இருந்தா தான தர்றதுக்கு. ஏன் மாமா ஒன்னே சுத்தியே 4 பேர் தர்றாங்க. மைக்ல வைக்கிறீங்க வாயா பின்னாடி வாங்க. ஓ ஆச்சரியத்துல விட்டுட்டேன். ஓ பாப்பம்மா. பாப்பம்மா அந்த பிள்ளை பேரு. அப்படியா? என் பேரு அமெரிக்காவுடைய முன்னாள் அதிபர். அவர் பிள்ளை பேரு பாப்பம்மா. என் பேரு ஏய் ஒபாமா. அல்ல வேற என் பேரு சூம்பராசன். சூப்பம்மா. அவனா ஒத்துக்கிட்டான். நீ அகனே நின்றுதான் குத்த முடியும்.
பேரை மாத்திட்டேம்மா. என் பேரையும் மாத்திட்டேன். என் பேரு சொக்கு. என் பேரு முக்கு. முக்கு. என் பேரு சக்கு. என் பேர் குத்து. அழகெல்லாம் ஆளாளுக்கு பேர் வைக்கிறாங்களே. அந்த யூடியூப் எடுக்கிறான்ல அந்த கீரந்த அவன் பேர் என்ன தெரியுமா? என்ன? நக்கு. என் பேரை மாத்திட்டேன். என்ன? என் பேர் கெண்ட குஞ்சு. என் பேரை மாத்திட்டேன். என்னது? என் பேரு ஐர குஞ்சு. என் பேரு கொரவ குஞ்சு. என் பேரை மாத்திட்டேன். ஐர குஞ்சு. எரும மாட்டு முண்டை. அவன் செவிட்டு பையன் சொல்லிட்டேன் ஏற்கனவே. உண்மையான பேர் என்ன? மணிமேகலை. மணிமேகலை. மை நேம் இஸ் சண்முகராஜா. ஐ லவ் யூ. அப்படின்னா ஐ லவ் யூ நான் தெரியாதா? தெரியாதே. நடிப்ப கள்ளி. நான் இது வரைக்கும் எந்த ஆம்பளை ஏற எடுத்து பார்த்ததில்லை சண்முகராஜா. அப்ப கம்மா கண்டதானே நாடகம் கொடுத்து அவனையும் பார்க்கலையா? நான் பார்க்கவே இல்லை சண்முகராஜா. வண்டி ஏறணும் கண்ணை மூடி தூங்குனவ ஊருக்கு வந்துதான் நானும் அப்படித்தான். எந்திரிச்சோனி வேஷம் போடையில கூட பிற ஆண்கள் முகத்தை பார்த்ததே இல்லை சண்முகராஜா. நீங்க என்னை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போனீங்கன்னா உங்க வீட்டுல உங்க குடும்பத்துக்கு அலியா பத்தினியா குத்து விளக்கு ஏத்தி படிதாண்டா பத்தினியா இருப்பேன் சண்முகராஜா. எங்க வீட்டு கல்யாணம் முடிச்சு கூட்டிட்டு போயிடுவேன். அங்கேயும் என்னைய பார்க்காம எங்க அப்பனை குத்திக்கிட்டு கிடப்பேன். அதனால காதல் என்பது புனிதமானது. உங்களை விட உங்க அப்பா நல்லா குத்துனா மனிதன் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல.